வருகின்ற கோடை காலத்தில் தடையில்லாத மின்சாரம் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக எங்கெல்லாம் ஓவர்லோடு லோ வோல்டேஜ் இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு ஏறத்தாழ 6536 புதிய மின்மாற்றிகள் மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டு 5407 மின்மாற்றிகள் மாற்றி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 1129 மின்மாற்றிகள் மாற்றப்பட வேண்டும். அது விரைவாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல மின்னகத்திற்கு வரக்கூடிய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எந்தவித காலதாமதமும் ஏற்படக்கூடாது. பொதுமக்களுடைய புகார்களுக்கு உடனுக்குடன் துறையின் சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மின்னகத்திற்கு ஏறத்தாழ ஒரு நாளைக்கு சராசரியாக 2312 கால், இந்த 20 நாட்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு 2312 கால் வந்திருக்கு. அதையும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த 2312 காலில் எல்லாமே இருக்கு. மின்சார பிரச்சனை, விநியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சில நேரங்கள்ல எங்கெல்லாம் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த இடங்கள்ல பொதுமக்கள் தெரியாம மின்சார விநியோகம் இல்லைங்கிற அந்த புகார்களும் வருது. அது அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அந்த காலம் சேர்த்து தான் 2312 கால் வந்திருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அழைப்புகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல புதிய மின் இணைப்புகளுக்கு காலதாமதம் இல்லாமல் விரைவாக மின் இணைப்புகளை வழங்கப்பட வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது நடவடிக்கை விரைவாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கோடை காலத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 20,830 மெகாவாட் அளவிற்கு உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் அளவிற்கு தேவை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டு அதற்கான தயார் நிலையில் மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றன. 22,000 மெகாவாட் அளவுக்கு நமக்கு தேவை இருக்கும், உச்சபட்ச தேவை இருக்கும் என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மின்வாரியம் இப்பொழுது தயாராக இருக்கின்றன. எனவே வரக்கூடிய இந்த கோடை காலங்களில் எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மிக சிறப்பாக சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் அந்த விலை புள்ளிகளில் சரியா மின்வாரிய எதிர்பார்த்த அளவிற்கான குறைந்த விலை புள்ளி அதில் கோட் பண்ணல. அதனால அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் புதிய டெண்டர் கோருவதற்கு மின்சார வாரியம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. ஆமா, நீங்க இப்ப 2 வகை இருக்குங்க. அதுல இப்ப மாச கணக்கீடு எடுக்கணும்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்ப நீங்க பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த அளவுக்கு அவ்வளவு பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால விரைவா ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரம் ஓவர்லோடு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, லோ வோல்டேஜ் எங்க இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு பொதுமக்கள் புகார் சொல்லி எடுக்கப்பட்டதில் துறையின் சார்பாக களத்தில் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இதுபோல பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்லக்கூடியது இப்ப யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நாங்க வேலை பார்த்திருக்கிறோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணலன்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்யற இடங்கள் தெர்மல் பிளான்டா இருக்கலாம், மின்சார வாரிய அலுவலகமா இருக்கலாம். ஆனா அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அவங்களை எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்? இல்ல இப்ப அதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சட்டமன்றத்திலேயே அதுக்கான பதில் கொடுத்தோம். இப்ப என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்ப கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்க போகுது. கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். நாங்க இதுவரைக்கும் அப்படி எதுவும் பேசல. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த முடிவு எடுக்க முடியாது. இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு, உங்களுக்கே தெரியும். ஒரு துறையில மட்டும் அப்படி எடுக்க முடியாது. ஏதோ ஒரு செவி வழி செய்தியா யாரோ சொல்றாங்கன்னு தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு செய்திகள் இது பெருசாக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லா துறைகள் சார்ந்தது. அரசினுடைய கொள்கை முடிவு, பணியாளர்களுடைய கொள்கை முடிவு. சில பேர்லாம் 60 எங்களுக்கு ஏன் ஏத்துறாங்கன்னு சில பேர் கேட்கறாங்கல்ல.
அதனால இந்த கேள்வி வந்து எதையோ டீ கடையில பேசுற மாதிரி ஒரு செய்திகள் வேண்டாம். தயவு செய்து இன்னைக்கு நடந்த கூட்டம் கோடை காலத்தில் மின் தேவையை சமாளிப்பதற்காக சிறப்பான மின் விநியோகம், சீரான மின் விநியோகம் வழங்குவதற்காக நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நம்முடைய மின் வாரியத்தில் முதலமைச்சர்கள் அதில் சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதுல வந்து நீங்க வந்து பம்புட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 14,500 மெகாவாட் அளவிற்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. அதற்கான டெண்டர் கோரக்கூடிய பணிகள் மிக விரைவாக தொடங்க இருக்கிறோம். அதே போல பேட்டரி ஸ்டோரேஜ் வந்து இப்போ 2000 மெகாவாட் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு இப்போ விரைவில் வந்து ஒரு 1000 மெகாவாட் டெண்டர் வந்து 2 வாரங்கள்ல டெண்டர் அதுவும் கோட் பண்ண போறாங்க. அதனால இந்த 2 பணிகளோடு சேர்த்து சோலார் பார்க் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான ஆரம்பகட்ட பணிகள் முடிஞ்சு அடுத்த கட்ட நிலைக்கு போயிருக்கு. விரைவில் அதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் கோர இருக்கின்றோம். எனவே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க சோலாரா இருக்கட்டும், பம்புட் ஸ்டோரேஜா இருக்கட்டும், அல்லது பேட்டரி ஸ்டோரேஜா இருக்கட்டும், இது போன்ற பணிகள்ல சிறப்பு கவனம் செலுத்தி அதற்கான பணிகள் விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே இந்த ஓராண்டுக்குள் முடிப்பதற்கான பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சட்டமன்றத்தில் நான் உங்களுக்கு உறுதியே சொன்னேன். முதலமைச்சருடைய உத்தரவு மாதாந்திர கணக்கீடு என்பது விரைவாக செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றாங்க. அதனாலதான் இப்ப நான் அவர் கேட்டப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். விரைவா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட பிறகு உடனடியாக மாதாந்திர கணக்கீடு நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இல்லை, இப்ப அது சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் அதுக்கான முதலமைச்சருடைய அனுமதிகளை பெற்று நீதித்துறையினுடைய அனுமதிகளை பெற்று, ஏன்னா நிதி சார்ந்தது அது, நீதித்துறையுடைய அனுமதி பெற்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்ற பிறகு அதற்கான அறிவிப்பில் வரும். இல்ல, சிலதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்குள்ள முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு, சிலது 3 மாதங்களில் முடிக்க வேண்டிய பணிகள் இருக்கு. அது அதற்கான காலவரையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. விரைவா அந்த பணிகளை முடிப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் 2312 கால் சராசரியா இந்த ஜனவரியில மட்டும் 20 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 2312 கால் சராசரியா வந்திருக்கு. அந்த எண்ணிக்கையும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது மீது வரக்கூடிய புகார்களும் குறைவா இருக்கணும், அது மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எனவே இந்த கோடை காலம் தான் மிக முக்கியமானது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கோடை காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் எப்படி இருக்குங்கிறது ஒரு நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு அடித்தளமா ஒரு எடுத்துக்காட்டா அமையக்கூடியது. எனவே இந்த கோடை காலம் எப்படி கடந்த கோடை காலங்களில் வந்து சமாளிக்கப்பட்டது, அதே போல போன வருஷமாவது சம்மர் வந்து 20,830, இந்த வருஷம் 22,000 அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அதையும் முழுவதுமாக எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கான முழு நடவடிக்கை இருக்காது. அதுக்கான முழு நடவடிக்கை எடுத்திருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.